ஹாய் வணக்கம். இன்னைக்கு என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்றதை பார்க்கலாங்களா? நான் இன்றைக்கி வந்து ரேஷன் ஷாப் போயிருந்தேன் இல்லைங்களா, அங்கேருந்து நான் வாங்கிட்டு வந்த அந்த ஆனியன் போண்டாவும் அந்த குர்குரேவும் நெக்ஸ்ட்டு வந்து நான் கொண்டு வந்திருந்த அந்த சின்ன நெல்லிக்காவும் தாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸாக நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இந்த சின்ன நெல்லிக்காயை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க. நல்லா வாட்ரு போட்டு ஒரு 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட உப்பும் மிளகாய் தூளும் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேங்க. இதை பாருங்கள், இந்த ஆனியன் போண்டா சைஸ் வந்து இப்போது கொஞ்சம் சின்னதாக ஆக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். இது ஒன்று நம்ம சாப்பிட்டாலே நம்மளுக்கு திருப்தியாக இருக்குங்க. வேறு ஸ்நாக்ஸே சாப்பிடணும்னு தோணாது. அது கூட நான் காலையில் வாங்கின குர்குரே கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம். இந்த பாருங்கள், இந்த நெல்லிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து இந்த உப்பு மிளகாய் தூள் போட்டு சேர்ந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய நெல்லிக்காய் வந்து அவ்வளோவா எனக்கு வந்து சாப்பிட தோணாதுங்க. இந்த சின்ன நெல்லிக்காய்னா நாங்கள் வந்து சாப்பிடுவேன். இந்த சின்ன நெல்லிக்காய் வந்து யார் யார் சாப்பிட்டீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்டே பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எதுலேயும் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. யூடியூப்பில் பண்ணால் தான் நான் வந்து அதை பார்க்க முடியும். இந்த சின்ன நெல்லிக்காய் யார் சாப்பிட்டுருக்கீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே இல்லைங்களா, சில்ட்ரன்ஸுனுடைய ஸ்கூலில் வந்து இன்றைக்கி சாப்பாடு வந்து அவங்க ஈவினிங் கொடுத்துட்டாங்கங்க. என்ன ஃபுட்டுன்னா கிச்சடி தாங்க இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு சைடிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வந்து கொடுத்துருந்தாங்கங்க. இந்த கிச்சடி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அது கூட நான் சைடிஷ் வந்து போண்டா வந்து வச்சுட்டு சாப்பிட்டேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தது வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து நிறைய கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்கங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வந்து போட்டிலாம் வச்சுருந்தாங்க. டான்ஸு, பாட்டு, கட்டுரை, ட்ராயிங் இது மாதிரியான போட்டிகள்லாம் வச்சுட்டாங்க. சில்ட்ரன்ஸ் டே அன்றைக்கி வந்து கிஃப்ட் வந்து கொடுத்தாங்க. எங்கள் சில்ட்ரன்ஸ் வந்து என்ன கிஃப்ட் வாங்கியிருக்காங்கன்றதை பாருங்கள். தீபாவளி அன்னைக்கு பெற்றோர்கள் படும் கஷ்டம், அடுத்தது சில்ட்ரன்ஸுக்கு சந்தோஷமான விஷயம் எதுன்றது கேட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. அதில் என்னுடைய 2 சில்ட்ரன்ஸும் கலந்துக்கிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு சில்ட்ரன் வந்து வாங்கின செகண்ட் ப்ரைஸுங்க. இது ஃபைல் கொடுத்துருந்தாங்க. முதல் பொண்ணு வந்து வாங்கின செகண்ட் ப்ரைஸு தீபாவளி அன்றைக்கி பெற்றோர்கள் படும் கஷ்டம் என்னன்றது எழுதி அதுக்கான செகண்ட் ப்ரைஸை வந்து அவள் வாங்கிட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா தட்டு இருக்குது. இந்த தட்டு பார்த்திங்கன்னா ரெகுலரான அட்டண்டன்ஸு. 2வது பொண்ணு வந்து லீவு போடாமல் போனதுக்காக இந்த தட்டு வந்து கொடுத்துருக்காங்கங்க. அதுவும் ஆனுவல் டேவிலையும் அதே மாதிரி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பொண்ணு வந்து நிறைய லீவு போட்டுட்டா, அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போட்டுடுச்சு, அதனால் லீவு போட்டால் அவளுக்கு கிடைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து டான்ஸ் காம்படிஷனில் வந்து கலந்துட்டாங்க இல்லையா, அந்த டான்ஸ் காம்படிஷனுக்காக இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 பேருமே வந்து அந்த டான்ஸில் வந்து கலந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து 2 வாட்டர் பாட்டில் வந்து கிடச்சிது டான்ஸில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃபன் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ட்ராயிங் காம்படிஷனில். ட்ராயிங்கில் வந்து 2 பேருமே தாங்க கலந்துட்டாங்க. ஆனால் 2வது பொண்ணு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து வாங்கினா. ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கல, ஏன்னா அவளுக்கு வந்து ட்ராயிங் வந்து கொஞ்சம் வராது. இந்த ஃபைல் பாருங்கள் எவ்வளவு சூப்பர்பாக இருக்குது. இது வந்து அந்த தீபாவளிக்கான அந்த பெற்றோர்கள் படும் கஷ்டத்துக்கு என்னுடைய 2வது பொண்ணு வந்து ஒரு சூப்பரான கருத்து எழுதினாலாம். அதுக்காக ஸ்கூல்லேயே அவளுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்கங்க. இந்த ஃபைல் வந்து ஒரு சூட்கேஸ் மாதிரியான ஒரு ஃபைலாக இருக்குது. என்னால் அது வந்து எப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறதுன்னு தெரியல, அதனால தான் நான் வந்து அதை காட்டல. அதை பாருங்கள், ஒரு சூட்கேஸ் அளவுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லேயராக வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து ஒரு ரிச்சான ஒரு ஸ்டூடெண்ட்ஸு, அதாவது பெரிய பெரிய ஆஃபீஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வந்து இருக்குது. தனித்தனியாக நம்ம எல்லாமே வச்சுக்கலாம். அதில் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு எல்லாமே, ஆதார் அட்டை, குழந்தைங்களுக்கான எல்லாமே இதை வச்சுக்கக்கூடிய பல லேயர்ஸ் வந்து இதில் அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த ஃபைலு எவ்வளோ அழகாக இருக்குது. பெற்றோர்கள் தீபாவளியினால் பெற்றோர்கள் படும் கஷ்டம், சில்ட்ரன்ஸ் படக்கூடிய ஹாப்பி, அது தலைப்பில் இவளுக்கு தெரிஞ்ச ஒரு சொந்தமான கருத்தை வந்து எழுதுனா அதுக்காக அவளுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு கிடச்சிருக்குங்க. எல்லோருக்கும் வந்து இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் அதாவது சில்ட்ரன்ஸ் டே. எல்லாருக்கும் எங்கள் சேனல் சார்பாக ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை வந்து எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமாக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.